ஹாய் யுவர்ஸ், நான் குப்சாமி பேசுகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பீட்ரூட் பொரியல், புளியோதரை, லெமன் பானம். அதாவது இது லெமன் பானம் என்று உங்களுக்கு சொன்னால் புரியாது. இதை செய்முறை விளக்கத்தை சொன்னால்தான் தெரியும். சர்க்கரையை தேவைக்கேற்ப தண்ணீருடன் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நல்லா கொதித்து பாகு வரும் தருவாயில் நாம் இஞ்சி தேவைக்கேற்ப அரைத்து வடிகட்டி அந்த சாறை இதில் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த இஞ்சியின் சாறுடைய வாசனை, பச்சை வாசனை கொஞ்சம் குறையும். அதனால் அதில் நல்லா கொதிக்கும் பொழுது பாகு திரண்டு கொதிக்கும் வர வேளையில் இஞ்சியை ஊற்றிவிட்டால் அதுவும் கொதித்து இரண்டும் கலந்து விடும். பிறகு இதை இறக்கி ஒரு சிறிது நேரம் ஆற வைக்க வேண்டும். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிந்து அந்த சாறை வடிகட்டி எடுத்துக்கொண்டு ஆறிய பின் இதமாக இதில் கலக்க வேண்டும். கலந்த பின் எலுமிச்சை தோலினுடைய மேல் பாகத்தை உராசும் பொழுது அதில் வரும் சின்ன சின்ன துகள்கள் அதை இதில் தூவிவிட்டால் ஃப்ளேவர் நல்லாக இருக்கும். இதுதான் இஞ்சி, சர்க்கரை, லெமன் இது கலந்த ஒரு ஜூஸ் பானம். இது வயிற்றுக்கு நல்லது, குளிர்ச்சி, வெயில் காலத்துக்கு மிகவும் சிறந்தது. ஓகே, தேங்க்யூ யுவர்ஸ், பாய்.